திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்தில் யானை தாக்கி படுகாயமடைந்த நபரை சாலை வசதி இல்லாததால் தொட்டில் கட்டி கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மோகன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குருமலை, குளிப்பட்டி, மாவடப்பு, தளிஞ்சி, கோடந்தூர் உள்ளிட்ட 18 மலை கிராமங்கள் உள்ளன. இவர்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே இங்கு குடிநீர், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்பதே அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. குருமலை பகுதிக்கு தொடர்ந்து சாலை வசதி வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சுமார் 48 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து குருமலை பகுதியில் திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை வரை சாலை அமைக்க உத்தரவிட்டது. தொடர்ந்து சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் அவர்களை சாலை அமைக்க விடாமல் தடுத்து வந்தனர். அதாவது வனத்துறை அதிகாரிகள் புலிகள் காப்பகத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யக்கூடாது என்ற காரணத்தை கூறி அவர்களை சாலை அமைக்கும் பணியில் தடுத்து வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் அங்கு கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், வனவிலங்குகள் தாக்கப்படுபவர்கள், காயமடைந்தவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனை கொண்டு வருவதற்கு வழி இல்லாமல் தொட்டில் கட்டி கொண்டு வருகின்றனர். இது குறித்து நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று குருமலை பகுதியில் வெங்கிட்டான் 46 வயது உடையவர் என்பவர் யானை தாக்கி காயமடைந்தார். காலில் பலத்த காயங்களுடன் அந்த கிராமத்திலேயே வைக்கப்பட்டார். நேற்று மதியம் 1 மணி அளவில் யானை தாக்கிய வெங்கிட்டானை நள்ளிரவு வரை கொண்டு வர வாகனங்கள் எதுவும் இல்லாமல் மலைவாழ் மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். ஆனால் 108 ஆம்புலன்ஸ் அந்த வனப்பகுதிக்குள் வருவதற்கு முடியாது என தகவல் தெரிவித்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் வனத்துறை சார்பில் வாகனம் அனுப்புவதாக கூறினார். ஆனால் இரவாகியும் வாகனம் அனுப்பாததால் மலை கிராம மக்கள் அங்கிருந்த ஒரு வாகனத்தை எடுத்து நள்ளிரவில் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு வெங்கிட்டானை கொண்டு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இதனால் தொடர்ந்து மலை கிராம மக்கள் இந்த சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய தயங்கி வருகின்றனர். அதாவது மலைவாழ் மக்கள் 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அந்த சட்டத்தில் தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற உரிமை உள்ளது என கூறி வருகின்றனர். ஆனால் இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களை புறக்கணித்து தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் அதனையே தடுத்து வரும் சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் இங்குள்ள மலைவாழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாலை வசதியை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேரில் சென்று அப்பகுதியில் ஆய்வு செய்தார். சாலை அமைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதாக மாவட்ட ஆட்சியரும் உறுதியளித்தார். அதன் பின்னும் அவர்களுக்கு சாலை அமைக்கும் பணி தடங்கலாகவே உள்ளது. இதனால் வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு மலை கிராம மக்களுக்கு சாலை வசதி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மோகன், நியூஸ் 7 தமிழ், உடுமலை.